ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஜுகஸ்ட். எஜுகஸ்ட் அப்படிங்கிறது ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஈஸியாகவே நம்ம தமிழ் மொழியிலேயே நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி கற்றுக்க முடியும். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தேங்காயோட பெனிஃபிட்ஸ், நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். தேங்காயோட நன்மைகள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் நம்ம அந்த தேங்காயை நம்ம அன்றாட உணவில் நம்ம சேர்த்துக்கிறோமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா அதில் கொலஸ்ட்ரால் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சாப்பிட்றதில்ல. நம்ம பச்சையாகவே நம்ம தேங்காய் எடுத்துக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதை தேங்காய் பாலாக நம்ம எடுத்துக்கலாம். அது ரொம்பவே நம்ம உடம்புக்கு நல்லது. அதை நான் உங்களுக்கு சில டிப்ஸ் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காய் எடுத்துட்டு அதில் கூடவே ஒரு 2 ஏலக்காய், ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சேர்க்கலாம். பட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம அதை சாப்பிடும்போது அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நமக்கு பிடிக்காது. ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிகப்படுத்தலாம் கருவேப்பிலையோட அளவு. ஓகேவா? கூடவே டேஸ்ட்டுக்காக நம்ம நாட்டு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். இது உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு சத்தான பானம் எதுவுமே கிடையாது. நம்ம விலை அதிகமாக கொடுத்து பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறத விட நம்ம லோ பட்ஜெட்லேயே நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷம் தான் இந்த தேங்காய் பால். ஓகேவா? இதை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. அவங்களோட முடி வளர்ச்சி அதிகமாகும், அவங்களோட முகப்பொலிவு அதிகமாகும், ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்கள நீங்கள் பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும். கை கால் வலி எதுவும் இல்லாமல் சூப்பராக இருப்பாங்க. அவங்க ஃபேஸ்லேயே சேஞ்சஸ் தெரியும், ஒரு க்ளோ தெரியும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம முடி வளர்ச்சிக்குன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ ஆயில் நம்ம போடுறோம், ஹேர் பேக்ஸ் போடுறோம். நேச்சுரலாக போடுற ஹேர் பேக்ஸ் எந்த ஒரு தீங்கும் நமக்கு விளைவிக்காது. அது நல்லது தான். நம்ம ஹேருக்கு ஸ்கேல்ப்புக்கு நல்லது தான். அது நீங்கள் ட்ரை பண்ணலாம், நான் வேணான்னு சொல்லலை. நம்ம இன்டேக்கும் நல்லபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முடி வளர்ச்சி தானாகவே அதிகமாகும். அதுக்கு இந்த தேங்காய் பால் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வெறுமனே நீங்கள் குடிக்கிறத விடைக்கும் இந்த கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பெனிஃபிட் சேர்ந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த இளநரை, இந்த பிரச்சனை எல்லாமே இருக்காது. இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த இளநரை பிரச்சனை கண்ட்ரோல் ஆகும். எப்போவுமே நம்ம இளநரை வந்துடுச்சு அப்படின்னா அதை வெள்ளையான முடியை நம்ம எப்போவுமே கருப்பாக்க முடியாது. டெம்பரரியாக நம்ம மாற்றலாம். ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு நம்ம ஏதாவது மருதாணி பொடி, அதுக்கப்புறம் இந்த அவுரி பொடியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி போடும்போது நமக்கு ஒரு டெம்ப்ரரியாக ஒரு வாரம் 2 வாரத்துக்கு நமக்கு முடியை கருப்பாக்கலாம். ஆனால் அது நம்ம வெள்ளையான முடியை கண்டிப்பாக கருப்பாக்க முடியாது. ஆனால் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னும் நரைமுடி அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த தேங்காய் பால் நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக. இன்னும் இந்த தேங்காயை நம்ம எப்படியெல்லாம் சாப்பிட்லான்னா, நம்ம பொதுவாகவே தேங்காய் பொரியல் செய்யும்போது சேர்ப்போம், புட்டு செய்யும்போது, இடியப்பம் செய்யும்போதெல்லாம் சேர்த்து சாப்பிட்ற வழக்கம் இருக்கும் இல்லையா? அதை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படின்னா, நம்ம புட்டு நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம புட்டுக்குழல்லையே மாவு போட்டு இந்த தேங்காயும் சேர்த்தே நம்ம போட்டு நம்ம வேக வச்சுருவோம். அப்படி வேக வைக்காமல் நீங்கள் புட்டை செஞ்சுருங்க. அரிசி புட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா கேழ்வரகு புட்டாக இருக்கலாம். எந்த புட்டாக இருந்தாலும் நீங்கள் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலாப்பில் நீங்கள் வேக வச்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து தட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலாப்பில் நீங்கள் தேங்காய் துருவி போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கொலஸ்ட்ராலை பற்றி பயப்பட வேண்டாம். தேங்காய் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, அதோட பெனிஃபிட்ஸ் நம்ம உடம்புக்கு சேர்ந்த மாதிரியும் ஆச்சு. அதே மாதிரி குழந்தைங்க இந்த தேங்காய் பால் குடிக்கலை, அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கொழுக்கட்டை செய்யும் பொழுது, நீங்கள் இடியப்பம் செய்யும் போதெல்லாம் நீங்கள் நம்ம பால் சேர்த்து சாப்பிட்ற வழக்கம் இருக்கும், தேங்காய் பாலும் சேர்த்து சாப்பிட்ற வழக்கம் இருக்கும். அதுக்கு இந்த கருவேப்பிலை சேர்த்து நம்ம செய்கிற இந்த தேங்காய் பாலை நீங்கள் அதில் ஆட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்ட ஆரம்பிச்சிங்கன்னா
கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேஸ்ட் பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஈஸியாக குடிப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் வந்து பழக்கப்படுத்தலாம். நீங்கள் சிறு வயதிலேருந்தே இந்த பழக்கத்தை நீங்கள் அவங்களுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு குழந்தைங்களா இருப்பாங்க. அதுக்காக நம்ம ரொம்ப செலவு பண்ணி தான் நம்ம சத்தான ஒரு உணவை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம சாதாரண தாய்மார்கள் நம்ம இந்த தேங்காய் நமக்கு கிடைக்கிற தேங்காய் வச்சே நம்ம குழந்தைங்கள ஆரோக்கியமாக வளர்க்கலாம் அப்படிங்கிறத நான் இதில் சொல்ல வரேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.